ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பங்குனி உத்திரம் 2024 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சந்திர கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். அன்னைக்கு தினம் ஒரு ஸ்பூன் நெய் 2 கற்பூரம் இருந்தால் போதும், கண்டிப்பாக ராஜயோகம் ஏற்படும். மார்ச் 24ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணிக்கு மேலையெல்லாம் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் பிறக்குது. அதனால் அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு பங்குனி உத்திர விரதம் இருக்குது. ஒரு சில கோவில்களில் அன்னைக்கு தான் பங்குனி உத்திரம் ரொம்ப கோலாகலமாக நடக்க போகுது. மார்ச் 25ஆம் தேதி காலையில் 11 மணியோட உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் முடிகிறதால நீங்கள் 25ஆம் தேதி பங்குனி உத்திர வழிபாடு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு நெய் பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் மார்ச் 24ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலேயும் பண்ணலாம். இல்லைனா மார்ச் 25ஆம் தேதி காலையில் ஒரு 9-10 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு அகல் விளக்கு, ஒரு ஸ்பூன் நெய், 2 எண்ணிக்கையில் கிராம்பு, 2 கற்பூரம். எப்பவும் போல் பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்ய மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துருக்கீங்களே, அந்த அகல் விளக்கில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கோவில்களில் நெய் தீபம் ஏற்றுறதுக்கு அகல் விளக்கில் எப்படி நெய் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுடுங்க. அதுக்கு மேலே 2 எண்ணிக்கையில் கிராம்பு வச்சுடுங்க. அடுத்ததாக 2 எண்ணிக்கையில் கற்பூரம். இப்போ நீங்கள் அந்த கற்பூரத்தை பற்ற வைக்கும்போது நெய்யோடு சேர்த்து அந்த கிராம்பும் உருகி உங்கள் வீட்டில் ஒரு தெய்வீகத்தன்மை ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். பங்குனி உத்திர தினத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணும்போது முருகப்பெருமாள் அருள் கிடைக்கும். எதுவும் மந்திரம் சொல்ல தேவை கிடையாது, விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் எப்பவும் போல் பங்குனி உத்திரத்துக்கு வழிபாடு செய்கிற நேரத்தில் நீங்கள் அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி 2 எண்ணிக்கையில் கிராம்பு, அது மேலே கற்பூரம் வச்சு கொளுத்தி நீங்கள் இந்த பரிகார முறையை செய்யலாம். அந்த நேரத்தில் ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அந்த கற்பூரம் எவ்வளோ நேரம் எரியுதோ அதுவாக எரிஞ்சு அணையட்டும். மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு நெய் அப்புறம் கற்பூரத்தை வச்சு பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ராஜயோகம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.